எவ்வளவு மோசமான ஒரு புராடித்தனத்தை செய்திருக்கின்றார்கள். நாட்டினுடைய தலைவராக தந்தை இருந்தால் பிள்ளைகள் அல்லது குடும்பம் எல்லாம் எப்படி ஒரு நாட்டை செழிப்பாக மாற்றுவது என்பதற்கு அப்பால் இப்படியான ஒரு மோசமான செயற்பாட்டை செய்திருக்கின்றமே என்பது எல்லோராலும் இங்கு அவதானிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. இது தொடர்பில் அரசு ஒரு முக்கியமான விடயத்தை கையாண்டிருப்பது மட்டுமல்லாது இது தொடர்பான ஒரு சட்ட நடவடிக்கையை நோக்கி நகர்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. லண்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட சான்றிதழை முதுகலை பட்டத்துக்கு பதிவு செய்வதற்காக ஸ்ரீ ஏவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் நாமல் சமர்ப்பித்திருக்கின்றார். இந்த நலிந்த ஜெயதிசவின் உரையில் ஒரு பிழையை சரியாக்குவதற்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் என்பதை பாருங்கள். தன்னுடைய தந்தை இருந்திருக்கின்றார், தந்தை ஜனாதிபதி, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக கோட்டாபாய ராஜபக்ச, அந்த கால பகுதியிலே பெசில் ராஜபக்ச முக்கிய அமைச்சராக இருந்திருக்கின்றார். ஏன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவரும் இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் அன்றைய காலப்பகுதியில் ராஜபக்ச அரசின் முக்கிய அமைச்சர், நீதி அமைச்சராக இருந்ததாகவும் அவர் அந்த புகைப்படங்களிலும் கூட அவரையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் மிக நுட்பமாக அவதானிக்கப்பட வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால், குறித்த பட்டச் சான்றிதழ் செப்டம்பர் 15, 2009 அன்று வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த பட்டச் சான்றிதழில் கையொப்பமிட்ட துணைவேந்தர் ஜூலை 23 அன்று பதவி விலகிறார். அவர் பதவி விலகிய 54 நாட்களுக்கு பிறகு அந்த நபர் துணைவேந்தராக பட்டச் சான்றிதழில் கையொப்பமிட்டிருக்கிறார். பதவி விலகிய ஒருவர் பதவி விலகிய பின்னர் கையொப்பமிட்டு இருக்கின்றமையும் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. லண்டன் நிறுவனம் அக்டோபர் 15 அன்று இலங்கை சட்டக்கல்லூரியில் பதிவு செய்யப்பட்டது. இருப்பினும் இந்த நிறுவனம் பட்டம் பெற்றதாக கூறப்படும் நாமல் ராஜபக்ச செப்டம்பர் 25/9 அன்று சட்டக்கல்லூரியில் சேர விண்ணப்பித்திருக்கின்றார். அந்த குறித்த நிறுவனம் இலங்கையின் சட்டக்கல்லூரியோடு அக்டோபர் 15, 2009 இணைகிறது. ஆனால் செப்டம்பர் 25 இவர் இணைய முயற்சி செய்திருக்கின்றார் அல்லது சேர விண்ணப்பித்திருக்கின்றார். அவரது விண்ணப்பத்தை சமர்ப்பித்த அதே நாளில் சட்டக்கல்லூரி அதை ஏற்றுக்கொண்டது. அதே நேரத்தில் லண்டன் சிட்டி யூனிவர்சிட்டி சட்டக்கல்லூரியிலிருந்து ஒப்புதலை அது அக்டோபர் 15 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது பட்ட சான்றிதழில் அவர் 3ஆம் வகுப்பில் சட்ட இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார். அதாவது 3ஆம் வகுப்பில் பட்டம் பெற்ற என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் அவரை இங்கிலாந்து வழக்கறிஞர் பட்டப்படிப்பில் சேர முடியாது என்று கூறப்படுகிறது. மேலும் நான் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்கிறேன் என்று நலிந்த ஜெயதிச கூறுகின்றார். ஒரு நாட்டினே அதி உச்சமான நீதி பரிபாலங்களை வழங்கக்கூடிய நீதித்துறையில் போலி சட்டத்தரணிகள் தான் இப்போது நிறைந்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு காரணத்தை இவர்கள் ஏற்படுத்த போகின்றார்கள். காரணம், இசாரா செவ்வந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். மட்டக்களப்பு பகுதியிலே ஒரு போலி சட்டத்தரணி கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னர் பார்த்தால் இப்போது போலி சட்டத்தரணி என்று நாமல் இப்போது சிக்க போகின்றார்.